Muslim. I am a democratic socialist. Standing before you, I think of the words of Jawaharlal Nehru. A moment comes but rarely in history when we step out from the old to the new, when an age ends and when the soul of a nation long suppressed finds utterance. பிரதமர் மோடியை ஒரு கிரிமினல் அப்படின்னு வெளிப்படையாக பேசின ஒரு இந்திய வம்சாவளி இளைஞர் இன்னைக்கு நியூயார்க்கினுடைய மேயர் ஆகியிருக்காரு. அவர் யாரு, அவருடைய அரசியல் என்ன, அவர் எப்படி ஜெயிச்சாரு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங் அக்கவுண்ட். ஜோரான் குவாமி மம்தானி இவர் தான் நியூயார்க்கினுடைய இளம் மேயராக இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இவருக்கு வயது வெறும் 34 தான். இவருடைய அம்மா மீரா நாயர் இந்தியாவை சேர்ந்தவங்க, ஒரு ஃபிலிம் மேக்கர்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர், டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர்னு சொல்லலாம். இவங்களுக்கு கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல 2 விருதுகள் கிடைச்சிருக்கு. இவருடைய அப்பா மஹமூத் மம்தானி, இவர் குஜராத்தை சேர்ந்தவர், ஆனா உகாண்டாவினுடைய குடிமகனாகிறாரு. அங்கதான் ஜோரான் மம்தானியும் பிறக்கிறாரு. மஹமூத் மம்தானி ஒரு இன்டெலெக்சுவல், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்காலர்னு கூட சொல்லலாம். அரசியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை கட்டுரைகளாகவும் புத்தகங்களாகவும் வெளியிடுறவர். ஒரு இஸ்லாமியரும் கூட. உகாண்டாவில தான் ஜோரான் மம்தானியும் பிறக்கிறாரு. பிறகு அவருடைய 8வது வயசுல தான் குடும்பமாக இவங்க அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்து அமெரிக்காவுடைய குடிமக்களாகிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா நியூயார்க் நகருக்கு கிடைச்சிருக்கிற முதல் இளம் மேயர், முதல் இஸ்லாமிய மேயர், முதல் ஆப்பிரிக்க வம்சாவளி மேயர், முதல் இந்திய அதுவும் தெற்காசிய வம்சாவளி மேயர் இப்படின்னு பல்வேறு பெருமைகளுக்கு ஜோரான் மம்தானி இப்போ சொந்தமாகியிருக்காரு. சரி, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜோரான் மம்தானி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இயல்பாகவே அப்பா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்காலர், அம்மாவும் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய அந்த வழிகாட்டல் இயல்பாகவே அவரை அரசியலை நோக்கி தள்ளுது. பவுடைன் காலேஜ் அப்படிங்கிற ஒரு கல்லூரியில ஆப்பிரிக்கன் ஸ்டடிஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை வந்து அவர் படிக்கிறாரு. படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கல்லூரியிலேயே அவர் பல்வேறு போராட்டங்கள், ஆக்டிவிசத்திலும் அவர் ஈடுபடுறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்டிஸ் ஃபார் பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு முதல் குழுவையும் தன்னுடைய கல்லூரியில ஆரம்பிக்கிறாரு. அப்போ இருந்தே அவருடைய அரசியல் செயல்பாடு தொடங்குது. கல்லூரி படிப்பை முடிச்சதுக்கு பிறகு தொடர்ந்து அரசியல் செயல்பாடுகள்லையும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுலையும் தன்னுடைய நேரத்தை செலவிட ஆரம்பிக்கிறாரு மம்தானி. அதன் அடிப்படையில NGO ஒன்னோட சேர்ந்து ஹவுசிங் கவுன்சிலராகவும் வேலை செய்யறாரு. ஹவுசிங் கவுன்சிலராக அவருடைய வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னா, நியூயார்க் நகர்ல வங்கி கடன் வாங்கி நிறைய பேர் வீடு வாங்குவாங்க. ஆனால் சில நேரங்கள்ல அவங்களால வங்கி கடனை திரும்பி செலுத்த முடியாத சுச்சுவேஷன்ல அந்த வீட்டை வங்கிகளோ அவங்களுக்கு கடன் கொடுத்தவங்களோ திரும்பி எடுப்பாங்க. அவங்களுக்கான சட்ட உரிமைகளை வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் மம்தானியுடைய முக்கியமான பணியாக இருந்துச்சு. அந்த அடிப்படையிலேயே மக்களோட அவருக்கு மிக நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். மம்தானிக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான முகமும் இருக்கு. அவர் ஒரு ஹிப்ஹாப் ராப் பாடகர். அதுவுமே நியூயார்க் மத்தியில பல்வேறு இளைஞர்களுக்கு ரொம்ப பரிச்சயத்தை ஏற்படுத்துது மம்தானி மேல. அவரு மிஸ்டர் காடமம் அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் தன்னுடைய பாடல்களை வெளியிடுறாரு. நிறையவே அது ரீச் ஆகுது. ஒரு கலைஞன் தன்னுடைய கலையை சமூக பிரச்சனைகளுக்காக, மக்களுக்காக பயன்படுத்துவான் அப்படிங்கிறத நம்ம பெருசா கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் தான் மம்தானியும் கூட. தன்னுடைய ஹிப்ஹாப் ராப் பாடல்கள்ல மக்களுடைய பிரச்சனைகள், சமூக நீதிக்கான குரல் கொடுக்கிற வகையில அமைச்சிருந்தாரு மம்தானி. அதுவுமே மக்களால பெரிய அளவுல விரும்பப்பட்டுச்சு. இதை தாண்டி தான் என்ன மாதிரியான சித்தாந்தங்கள், என்ன மாதிரியான கொள்கைகள் வச்சிருக்காங்களோ அதே கொள்கைகளை பின்பற்ற அரசியல் தலைவர்களுக்கு அவர் எலெக்ஷன் கேம்பெயினுக்கும் ஹெல்ப் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவுலையும் ஒரு தேர்தலை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிற அனுபவம் மம்தானிக்கு இருக்கு. இதை தாண்டி 2020 நியூயார்க்கினுடைய ஸ்டேட் அசம்பிளி சட்டமன்றத்திலையும் ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இங்க நம்ம பார்த்தோம்னா அது ஒரு MLAக்கு நிகரான ஒரு போஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா அரசியல் தெளிவு, கலை ஆர்வம், மக்களோட இணைஞ்சு பணிபுரிகிறது, மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு வைப்ரண்டான இளைஞராக இருந்திருக்காரு மம்தானி. இதெல்லாம் சேர்ந்துதான் அவரை மேயர் தேர்தலில் போட்டியிடுறதுக்காக தள்ளுது. குறிப்பாக அவர் டெமோக்ராட்டிக் கட்சி, இதுக்கு முன்னாடி இருந்தார் இல்லையா பைடன், அவங்களுடைய கட்சி சார்பாக தான் இந்த தேர்தலை சந்திச்சாரு. அந்த டெமோக்ராட்டிக் கட்சிக்குள்ளேயும் நேரடியாக ஒரே வேட்பாளரை அறிவிச்சிட மாட்டாங்க. அந்த கட்சிக்குள்ளேயும் நிறைய பேர் மேயர் தேர்தலுக்காக போட்டியிடுவாங்க. அதுல ஒரு முக்கியமான நபர் தான் ஆண்ட்ரி குவோமோ. அவர் ஏற்கனவே நியூயார்க்கினுடைய மேயராக இருந்தவர், ஒரு முக்கிய புள்ளி. அவருக்கு எதிராக மம்தானி போட்டியிடுறாரு. அதுல மம்தானிக்கு பெரிய அளவுல ஆதரவு கட்சிக்குள்ளே கிடைக்குது. அவர் தான் டெமோக்ராட்டிக் கட்சியினுடைய மேயர் வேட்பாளராக தேர்வு செய்யப்படுறாரு கடந்த ஜூன் மாசம். ஆனா ஆண்ட்ரி குவோமோக்கு ஈகோ இடிச்சிருச்சு. எப்படி நான் இவ்வளவு வருஷமாக மேயராக இருந்தவன், என்னுடைய தந்தையும் ஒரு மேயராக இருந்தவர், என்னை எப்படி டெமோக்ராட்டிக் கட்சியை வீழ்த்தினாங்க, அதனால நான் மக்கள்கிட்ட போய் நேரடியாக சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சுயேட்சை வேட்பாளராக
மம்தானிக்கு எதிராக இந்த இறுதி தேர்தலையும் போட்டியிடுறாரு. அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்பினுடைய ரிப்பப்ளிக் கட்சி சார்பில் கர்டிஸ் சில்வா அப்படிங்கிறவரும் போட்டியிடுறாரு. இந்த அனுபவம் மிக்க அரசியல்வாதிகளை எல்லாரையும் வீழ்த்திட்டு 50% மேலான வாக்குகளை பெற்று இன்னைக்கு ஜோரான் மம்தானி நியூயார்க்கினுடைய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். நியூயார்க் மட்டும் கிடையாது, நியூ ஜெர்சி, விர்ஜீனியா போன்ற இடங்கள்ல நடந்த தேர்தலையும் டெமோக்ராட்டிக் கட்சி தான் ஜெயிச்சிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் அதிபரான ஒரு வருஷத்துக்கு உள்ளேயே நடந்த தேர்தலில் டெமோக்ராட்டிக் கட்சி இவ்வளவு பெரிய வெற்றிகளை சந்திச்சது அப்படிங்கிறது ரிப்பப்ளிக் கட்சி, அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சிக்கு ஒரு செட்பேக்காக தான் பார்க்கப்படுது. சரி, மம்தானியினுடைய அரசியல் என்ன, அவருடைய கொள்கை என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வருவோம். அவர் டெமோக்ராட்டிக் கட்சி சார்பில் போட்டியிட்டாலும் தன்னை ஒரு டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட், அதாவது ஜனநாயக சோசியலிசவாதி அப்படின்னு தான் தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு. இதை இன்னும் சொல்ல போனா ஃபார் லெஃப்ட் அப்படின்னு சொல்லப்படுற தீவிர இடதுசாரி தன்மை அப்படின்னு தான் அவரை அடையாளப்படுத்துறாங்க அமெரிக்க அரசியல்ல. அவர் கொடுத்த வாக்குறுதிகளும் தீவிர இடதுசாரி தன்மையோட உழைக்கும் மக்களுக்கானதாக தான் அதிகமாக இருக்கு. இதுல தமிழ்நாட்டுல கொடுக்குற மாதிரி இலவசங்கள்லாம் கூட இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்ப பாத்துடலாம். முதல்ல தொழிலாளர்களுடைய அடிப்படை ஊதியத்தை உயர்த்துவது. ரெண்டாவது, கார்பரேட்களுக்கு அதிகமான வரி விதிப்பு செஞ்சு அவங்க கிட்ட இருந்து அதிகமாக வசூலிக்கணும்னு அவர் தொடர்ந்து அழுத்தமா பேசிட்டு வர்றாரு. அது மூணாவதாக, வீட்டு வாடகையை உயர்த்தாமல் ஃப்ரீஸ் பண்றது, அதாவது அப்படி இந்த நிலைமையிலேயே நீடிக்க செய்யறது. நான்காவது, நியூயார்க் கார்பரேஷன் சார்பில் 2 லட்சம் வீடுகளை கட்டி கொடுக்கிறது. ஐந்தாவது, நியூயார்க் நகரத்துக்குள்ள பேருந்து சேவை முற்றிலுமாக இலவசமாக வழங்கப்படும். அது மட்டும் இல்ல, பேருந்துகள் போறதுக்கு தனியான ஒரு பாதை உருவாக்கப்படும். அதனால டிராபிக் கன்ஜெஷன் குறையும் அப்படின்ற வாக்குறுதியையும் அவர் கொடுத்திருக்காரு. ஆறாவது, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குழந்தை பராமரிப்பு அப்படிங்கிறதுக்காகவே அரசு சார்பில் இருந்து பெரிய அளவில் உதவி செய்யப்படும். அதுவும் ஹை குவாலிட்டியான சைல்டு கேர் கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி எல்லாம் உதவி செய்யணுமோ அதையெல்லாம் செய்வோம் சொல்லியிருக்காங்க. அந்த சைல்டு கேர் வேலைகளில் ஈடுபடுற ஊழியருக்கான ஊதியத்தையும் உயர்த்துவோம் அப்படிங்கிற வாக்குறுதியும் அவர் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அரசு சார்பில் நியாய விலை மளிகை கடைகள் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கல்லூரி படிப்பு இலவசமாக்கப்படும் சொல்லியிருக்காரு. மிக அதிகமாக ஃபீஸ் வசூல் பண்ற ரிச்சான யூனிவர்சிட்டிஸ் கிட்ட இருந்து டாக்ஸ் வசூல் பண்ணப்படும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் விட மிக முக்கியமானது, ஆவணமின்றி அமெரிக்காவுக்குள்ள நியூயார்க் நகரத்துக்குள்ள இருக்கிற புலம்பெயர்ந்து வந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சரியான ஆவணங்களை பெறவும் சரியான உரிமைகளை பெறவும் உதவுறது அப்படிங்கிற முக்கியமான ஒரு வாக்குறுதியையும் கொடுத்திருக்காரு மம்தானி. மம்தானியுடைய இந்த வாக்குறுதிகள், இந்த கொள்கைகள் எல்லாம் டொனால்ட் ட்ரம்பினுடைய கொள்கைக்கு நேரெதிராக இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். சோ இப்படி உழைக்கும் வர்க்கத்தையும் மிடில் கிளாஸையும் மையப்படுத்தி தான் தேர்தலை சந்திக்கிறாரு மம்தானி. அது மட்டும் இல்ல, நியூயார்க்ல இப்ப விலைவாசி எல்லாம் கடுமையாக உயர்ந்திருக்கு. அதையெல்லாம் சமாளிக்க முடியாம பல்வேறு மிடில் கிளாஸ் குடும்பங்கள் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்படிப்பட்ட வாக்குறுதிகள் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் மம்தானியை இவ்வளவு பெரிய வரவேற்போட மேயர் ஆக்கியிருக்காங்க நியூயார்க் மக்கள். சரி, அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான நகரம், ஏன் உலகத்தினுடைய ஒரு முக்கியமான நகரம்னு கூட சொல்லலாம். அந்த நகரத்துல ஒரு மேயர் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் சும்மா இருப்பாரா? அவரு மம்தானி நியூயார்க்கினுடைய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நான் நிதியை கட் பண்ணுவேன், அதாவது மத்திய அரசு சார்பில் இருந்து நியூயார்க் நகரத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிதியை நான் நிறுத்துவேன் அப்படின்னு வெளிப்படையா பேசுறாரு. இங்க மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை முடுக்கி வைக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை திமுக தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இங்க பாஜக அரசு அந்த அரசியலை மறைமுகமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கால வெளிப்படையா சொல்றாரு, கம்யூனிசம் பேசுற ஒருத்தர் நியூயார்க்கினுடைய மேயர் ஆனார்னா நான் நிதி கொடுக்க முடியாதுன்ட்டு. அது மட்டுமா, மம்தானி ஜெயிச்சிடவே கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தன்னுடைய கட்சி வேட்பாளர் கூட ஆதரிக்காம டெமோக்ராட்டிக் கட்சியில இருந்து வெளியே வந்து சுயேட்சையாக போட்டிட்டார் இல்லையா ஆண்ட்ரூ குவோமோ, அவருக்கு மக்கள் எல்லாம் ஆதரவு அளிக்கணும், உங்களுக்கு அதை விட்டா வேற வழி இல்லை அப்படின்னு வெளிப்படையாவே பேசினாரு. இது தன்னுடைய ரிப்பப்ளிக் கட்சிக்குள்ளேயே சலசலப்பை ஏற்படுத்துச்சு. இவ்வளவு நெருக்கடிகளை கடந்து, இவ்வளவு அரசியலை கடந்து தன்னுடைய கொள்கையில ஸ்ட்ராங்காக நின்னுதான் இந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு ஜோரான் மம்தானி. அதனாலதான் இது மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. சரி, பிரதமர் மோடியை மம்தானி ஒரு கிரிமினல்னு சொன்னாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த விஷயத்துக்கு வருவோம். அவர் பிரதமர் மோடியை மட்டும் சொல்லல, அதுக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவை பத்தி பேசுறாரு. காசாவில் நடத்திட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு இன அழிப்பு. அவர் நியூயார்க்குக்கு வந்தார்னா ஒரு நியூயார்க்கினுடைய மேயராக இருக்கிற நான் அவரை கைது செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அதே பேட்டியில இந்திய பிரதமர் மோடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. பிரதமர் மோடி என்னுடைய தந்தையின் குடும்பத்தினர் இருந்த குஜராத் மாநிலம் அதனுடைய முதலமைச்சராக இருந்தவர். இப்போ அந்த காலகட்டத்துல இஸ்லாமியர்கள் பெரிய அளவுல கொல்லப்பட்டாங்க. அதுக்கு உதவியாக இருந்தவர் மோடி. அதனால அவரும் நெத்தன்யாவுக்கு நிகராக தான் பார்க்கப்பட வேண்டும், ஒரு வார் கிரிமினலாக, அதாவது போர் குற்றவாளியாக. நியூயார்க்குக்கு மோடி வந்தால் கைது செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய பேச்சை முடிச்சிருந்தாரு. And I just want to say something here, which is that my father, his family comes from Gujarat in India, and his family is Muslim. I'm Muslim, and Narendra Modi helped to orchestrate what was a mass slaughter of Muslims in Gujarat, to the extent that we don't even believe there are Gujarati Muslims anymore. And when I tell someone that I am, it's a shock to them that is even the case. And this is someone who we should view in the same manner that we do Benjamin Netanyahu.
This is a war criminal. மம்தானியினுடைய இந்த கருத்துக்கு அமெரிக்காவில் இருக்கிற இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க மற்றும் அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்கள் இவங்க மத்தியில ஒரு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி சிலர் எதிர்ப்பையும் தெரிவிச்சாங்க. ஆனால் அவங்க கிட்டலாம் பேசின மம்தானி, உங்களுக்கு மோடியை பத்தின கருத்து வேறாக இருக்கலாம், எனக்கு வேறாக இருக்கலாம், ஆனால் நான் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த பாரபட்சம் காட்டாம உங்களையும் நியூயார்க்கினுடைய சாதாரண ஒரு குடிமகனாக கருதி தான் உங்களுக்காகவும் நான் செயல்படுவேன் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்தாரு. அந்த வாக்குறுதி தான் அவர் ஜெயிக்க வச்சிருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா அவருக்கு எலெக்ஷன் கேம்பெயின் பண்றதுல இருந்த அனுபவம், ஒரு சோசியல் மீடியாவுக்கு பிரபலமாக இருந்தது, ஒரு இளைஞராக இருந்தது, ஒரு ரேப் பாடகராக இருந்தது, இது எல்லாமே மம்தானியினுடைய கருத்தை ஈஸியாக மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு உதவி இருக்கு. அந்த வகையில பார்த்தோம்னா சோசியல் மீடியாவை மிக எஃபெக்டிவாக அவர் பயன்படுத்தியிருக்காருன்னு கூட நம்ம சொல்லலாம். கம்யூனிசம் ஒரு பைத்தியக்காரத்தனம், கம்யூனிஸ்டுகள் பைத்தியக்காரர்கள்னு சொல்ற ஒரு அரசியல் இருக்கிற நாட்டுல தன்னுடைய இடதுசாரி கொள்கைகளை தீவிரமாக நம்பி தேர்தலை சந்திச்சு ஜெயிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு வகையில பார்த்தோம்னா அமெரிக்காவுக்குள்ள ஒற்றைத்தன்மையை புகுத்த நினைக்கிற வலதுசாரிகளுடைய அரசியலுக்கு எதிராக மிகப்பெரிய பாய்ச்சலை கொடுத்திருக்காரு மம்தானி. கூடவே கடந்த 11 மாதங்கள்ல டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி மேல இருக்கிற அதிருப்தியும் தான் மம்தானியினுடைய வெற்றிக்கு காரணமாக அமைஞ்சதுன்னு சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள். சரி, இப்போ அவர் நினைச்ச மாதிரி நியூயார்க்கினுடைய மேயர் ஆகிட்டாரு மம்தானி. அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் இனி என்ன ஆகும், அது நடைமுறைக்கு வருமா, அவர் சொன்னபடி நடந்துக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் இனி மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக மக்களால் கவனிக்கப்படும். அதையெல்லாம் நிறைவேற்றிட்டாரு அப்படின்னா மிகப்பெரிய தலைவராக உருவாவாரு மம்தானி. ஏன்னா நியூயார்க்ல யாரெல்லாம் மேயர் ஆகியிருக்காங்களோ அவங்களெல்லாம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடுறதுக்கான ஆர்வத்தில் இருந்திருக்காங்க, நிறைய பேர் போட்டியிடவும் செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் மம்தானியினுடைய அடுத்த இலக்காக அதிபர் தேர்தல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. அதுக்கு மம்தானி தன்னுடைய வாக்குறுதிகளையும் தான் சொன்ன விஷயத்தையும் சரியாக நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா 2008 டி பால்சியோ அப்படிங்கிற ஒரு இடதுசாரி மேயர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அவர் தன்னுடைய வாக்குறுதிகளை பெரிய அளவில் நிறைவேற்றவில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தோட தான் அந்த பதவியிலிருந்து இறக்கப்படுறாரு. அதனால மம்தானி மேல இருக்கிற எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது பல மடங்கு உயர்ந்திருக்கு. அதையெல்லாம் பூர்த்தி பண்றாரா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு அடுத்தடுத்த அரசியல் நெருக்கடிகள் வருதா, இதை பத்தியெல்லாம் தொடர்ந்து நம்ம டிகோ நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் வங்கியின் மேக்ஸிமா சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெறுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி மற்றும் பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.